எந்த படமா இருந்தாலும் வந்து டு ஹேவ் அ பயங்கர ஸ்ட்ராங்கான ஹீரோ வி நீட் அ ஈக்குவலி ஸ்ட்ராங் வில்லன். அண்ட் ஸ்காரோட கேரக்டர் பொறுத்த வரைக்கும் ஸ்கார் இஸ் வெரி ஜெலஸ், விண்டிக்டிவ் இன் நேச்சர். இது வந்து ரொம்ப நார்மலான குவாலிட்டி தான், எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கிற ஒரு குவாலிட்டி தான். பட் ஆஃப்டர் வாய்ஸிங் ஃபார் ஸ்கார் நீங்கள் வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் குவாலிட்டிஸை நமக்குள்ளே கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதை எப்படி ஹைட் பண்ணி பாசிட்டிவாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணிக்க முடியும் நம்மளன்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் வி ஹேவ் இட் இன் அஸ் பட் வி கான் பி ரியாலிட்டியில் அது நல்ல நேச்சர் இல்லை. ஸ்கார் பண்ணுறது வந்து தப்புன்னு கூட சொல்ல முடியாது, பட் ஸ்கார் இஸ் ஸ்கார். ஸோ நீங்கள் ஸ்காராக இருந்ததுனால அந்த நெகட்டிவ் குவாலிட்டிஸை நம்ம மனுஷங்களாம் எப்படி ஹைட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? வணக்கம். ஸ்காருக்கு ஆப்வியஸ்லி அது பண்ண முடியாது. ஸ்கார் ஹேஸ் டு பி a நெகட்டிவ் கேரக்டர். ஸோ இந்த குவாலிட்டிஸ் நீங்கள் சொன்ன இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் எப்போ இந்த குட் குவாலிட்டிஸை ஓவர்டேக் பண்ணதோ இல்லை அதுக்கு நம்ம எப்போ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோமோ அப்போ தான் நம்ம ஒரு நெகட்டிவ் ஷேட் காட்ட போகிறோம். வாழ்க்கையிலும் சரி இதுலையும் சரி. நம்ம ரியல் லைஃப்பில் ஆப்வியஸ்லி இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சி நம்ம அதோட ஒரு அந்த எப்போ அது வருதோ அதை தட்டி ஓகே. அரவிந்த் சுவாமி சார் 25 வருஷம் முன்னாடி நீங்க தான் சிம்பாக்கு குரல் கொடுத்தீங்க. இப்போ அப்படியே ஆப்போசிட்டா வில்லனுக்கு ஸ்காருக்கு வந்து குரல் கொடுத்துருக்கீங்க. ஹவு இஸ் திஸ் விஸ்வரூபம்ல கமல் சார் சொல்ற மாதிரி அந்த ஹீரோ அண்ட் த வில்லன் அப்படின்ற மாதிரி ஃப்ரம் ஹீரோ டு வில்லன் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹவு டு யூ see that? 25 years பேக் பண்ணும்போது எனக்கு இப்போ ரோபோ சங்கர் சார் சொன்ன மாதிரி ஒரு அனிமேட்டட் கேரக்டருக்கு பண்ணால் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறதுக்காக பண்ணேன். அஃப்கோர்ஸ் லயன் கிங் இஸ் a fantastic film, so you want to be also part of it. இப்போ இந்த தடவை வந்து ஸ்காரோட கேரக்டர் வந்து நம்ம இன்னும் நிறையா அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னாக்க அதான் ஸ்கார் தான் ப்ரொவைட்ஸ் ஆல் த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அண்ட் ஒரு ஸ்டோரியை நல்ல சுவாரஸ்யமாக்குறது ஸ்கார். அதில் எப்படி இந்த அந்த கன்னிங்கும் அந்த ஸ்லைனஸும் எப்படி ஒரு டைலாக்ல கொண்டு வர முடியும், டோன்ல கொண்டு வர முடியும், மாடுலேஷன்ல கொண்டு வர முடியும், எப்போ அக்ரெஷன் தேவையோ அக்ரெஷன், எப்போ அந்த ஸ்கீமிங் இது தேவையோ, எப்போ அந்த ஏமாத்துற சில சிச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ப்ரொஃபஷனலி இட் வாஸ் என்ரிச். ஓகே. இது ரெண்டுல வந்து ஒரு ஃபேவரட் பிக் பண்ணனும்னா நீங்க ஸ்கார். ஓகே. 25 வருஷம் ஆனாலும் சரி 50 வருஷம் ஆனாலும் சரி நீங்க ஹீரோ தான். ஏன் வில்லத்தனத்துல கொஞ்ச நாளும் மாறுறீங்க? உங்களுக்கு அது ஏன் வில்லத்தனம் பிடிச்சிருக்கு? ஒரு நடிகர்னு எல்லாம் பண்ணணும். ஐ மீன் வித்தியாசமா ஒரே மாதிரி பண்ணிட்டு இருந்தா எனக்கே போர் அடிக்கும். ஸோ ஸ்கார்லாம் பண்ணும்போது ஒரு நல்ல லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு. நம்ம இது வரைக்கும் என்ன சொல்றது செய்யாத ஸ்கிரிப்ட்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வராத சில விஷயங்கள்லாம் நம்ம வெளிப்படுத்த முடியுது இல்லை. என்னோட யூஸ் சொல்றேன் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் சொல்றேன். ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஸோ நீங்கள் ரியல் லைஃப் கேரக்டர் ஒரு படத்துக்கு டப் பண்ணுறதுக்கும் இப்போ ஒரு அனிமேஷன் கேரக்டருக்கு டப் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க ஆஸ் அன் ஆக்டரா? நிறையா எனக்கு நார்மலாக இது மாதிரி அனிமேட்டட் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பேசிடுவாங்க ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் அதை அனிமேட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம திருப்பி இங்கே டப் பண்ணும்போது ஏற்கனவே அனிமேட் பண்ணதை நம்ம டப் பண்ணோம். ஸோ அதோட சிங்க் பண்ணுறது, அந்த எமோஷன்ஸை வந்து என்ன அனிமேட் பண்ணியிருக்காங்களோ அது தகுந்தபடி நம்ம மாடுலேட் பண்ணி அதை வெளிப்படுத்தணும். ஸோ அண்ட் ஏற்கனவே லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டைமிங் உள்ள பண்ணோம். எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே பண்ணி வச்சிருப்பாங்கல்ல முன்னாடியே அந்த ஒரிஜினல் லாங்குவேஜில் இங்கிலீஷில். ஸோ நம்ம அதை மீறிலாம் போக முடியும். எனக்கு அந்த டைலாக் முடிஞ்ச உடனே அந்த ஸ்கோர் ஆரம்பிக்கும், இல்லை அந்த பேசும்போதே அந்த ஸ்கோர் ஆரம்பிக்கும். ஸோ அதே லெவல் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ பட் அந்த லிமிட்டேஷன்ஸ் சொல்ல மாட்டேன், அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறது தான் சேலஞ்ச். சிம்பான்னு சொல்லலாம். அண்ட் நீங்கள் ப்ளே பண்ணப்போ 25 years பேக் இட் வுட் ஹவ் பீன் a very jolly kind of a character. பட் இப்போ கம்பேர் பண்ணுறப்போ this guy is a very ruthless character and அதில் அந்த ரகட்னஸ் நீங்கள் வாய்ஸில் கொண்டு வர வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சேஞ்ச் ஆஃப் வாய்ஸ் டோன்ஸ் ஃப்ரம் சிம்பா டு ஸ்கார் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். மோர் தென் த வாய்ஸ் சேஞ்ச், அந்த நான் சொன்ன மாதிரி அந்த கன்னிங் அந்த சூழ்ச்சி அதெல்லாம் வந்து வெளிப்படுத்தணும் இல்லையா. ஸோ அது லைக் என்ன சொல்றது ஒரு அக்ரெசிவா இல்லாமல் எங்க அக்ரெஷன் இருக்கோ எந்தெந்த சீன்ல அக்ரெஷன் தேவையோ அது பண்றோம். பட் அது தவிர அவன் பேசும்போதே அது ஏதோ இவன் மனசுல வேற ஏதோ வச்சுட்டு பேசுறான்ற ஒரு ஃபீலிங் கொண்டு வரணும்.
அதான் என்னோட நோக்கமாக இருந்தது. எனக்கு அந்த ஸ்காரோட கேரக்டர் அது மாதிரி. ஸோ அந்த மாடுலேஷன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சார் மனிதர்கள் எல்லாமே விலங்குகள் என்ன அப்படி படிப்படியாக வந்தாங்க. ஒவ்வொரு மனுஷக்குள்ளேயும் ஒவ்வொரு இந்த மிருகத்தனம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். நல்ல விலங்கு இருக்கும், கெட்ட இருக்கும். இப்போதைக்கு உங்கள் லைஃப்பில் என்ன மாதிரி இது தனம் இருக்குது, மிருகத்தனமாக இருக்குது, எது அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? புரியல எனக்கு சார். ஒவ்வொரு மனுஷக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மிருகத்தனம் இருக்கும். சிலவங்க சிங்கம் மாதிரி இருப்பாங்க, புலி மாதிரி இருப்பாங்க, சிறுத்தை மாதிரி வேகமாக ஒண்ணுமாங்க, குதிரைன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இது இருக்கும். உங்கள் லைஃப்பில், உங்கள் நிஜ லைஃப்பில் எந்த மிருகத்தனம் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நாய் மாதிரி லாயல்ட்டி இருக்கு.